எல்லா இடத்துக்கும் நேர்ல போய்கிட்டு இருக்கிறாரு. தம்பி கவின் வீட்டுக்கும் நேர்ல போறாரு. விஜய் போறாரா? கண்டிப்பா நிச்சயமாக போவாரு. இல்லையா ஒரு விஷயம் வந்து ரொம்ப பேசு பொருளா இருக்கும்போது போகாம ஒரு 10 நாள் பேசும் பொருளா மாத்துறது நீங்க தான். அஜித்தினுடைய இதுக்கு கேட்டா போனாரு, தங்கை அனிதாவனுடைய இதுக்கு கேட்டா போனாரு, கள்ளக்குறிச்சி இதுக்கு கேட்டா போனாரு. இல்ல ஒரு வீரியமா பிரச்சனை இருக்கும் போது போகும்போது ஊடகங்கள்ல பேச விளம்பரம் தேட மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. விளம்பரம் தேடணும்ன்றவரு தலைவர் தளபதி அவர்கள் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் என்ன கேட்கிறேன், பிரச்சனைகள் வீரியமா இருக்கு. முதல்வர் ஏன் போல? முதல்வனுடைய மகன் ஏன் போல? துணை முதல்வர் ஏன் போல? அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? இங்கேயும் பேரம் தானே பேசப்பட்டது சாதியை வச்சு. வேற என்ன நடந்துருச்சு? உங்களுடைய கட்சிக்காரனோட பேரை ஒரு அதிகார கொலை பண்ணிருக்கிறானே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அந்த கொலைகாரனை என்னென்ன பாதுகாக்க போறீங்க? ஒட்டுமொத்த திமுகவினுடைய புடைசூழ இறங்கினாரு காவல் நிலையத்துக்கு. இதெல்லாம் திமுக ஆதரிக்கிறதா? இதுக்கு கேள்வி கேட்டா என் மனைவி போட்டிருக்கிறது உதயசூரியன் தாலின்னு தூக்கி காட்டுறாரு கே நகர் தனசேகர். ஐயா, நீங்க எதுல வேணா போட்டுக்கோங்க, உதயசூரியனையே கொண்டு கூட போடுங்க. இங்க அது இல்ல பிரச்சனை. இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? அடுத்த பையனுக்கு இருக்கக்கூடிய 2 பிரச்சனை, 2 காதலர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பஞ்சாயத்து பண்றதுக்கு நீ யாரு? அப்ப திமுக காரர்கள் தொடர்ச்சியாக இதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களை கேள்வி கேட்கறதுக்கு தலைமை சரியில்லை.